நேற்று கவுண்டம்பாளையத்துல கூட ஒரு 40 குழந்தைங்க பள்ளி வந்துதான் சொல்றாங்க. அது இன்னும் வந்ததே தெரியல. அந்த குழந்தைங்க வாந்தி பேதி எடுத்துக்கிட்டு அது மயக்கமாயி அது நல்லா மருத்துவமனைக்கு போனோம். அதுல 2 செத்து போயிருந்தா குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்துரு. உன் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வாந்தி எடுத்தா அப்போலாஸ் போடலாமா, காவேரி போடலாமா? உங்க குடும்பத்து குழந்தைங்களுடைய உயிரெல்லாம் உயிர், ஏழை வீட்டு குழந்தைங்க உயிர் நான் மயிரா? திருவள்ளூர்ல சாப்பாடு சத்துணவு சாப்பாடு உட்காந்து ஒரு குழந்தை தலைமையில அந்த ஸ்கூலுடைய செவுறு விழுந்து அந்த குழந்தை சாவு 3 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன். இனி அந்த குழந்தையுடைய முகத்தை அந்த தாய் பார்க்க முடியுமா? நட போனமா தாண்டா வாழணும் சாவர வரையில. ஆகாஷ் ஒரு அடில் தடில் வழக்கு காவல் நிலையத்து கொண்டு போனவரை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 4 நாள் அவங்க குடும்பம் போராடினது. ஏற்கனவே அஜித்குமார் கொலை பண்ணாங்க காவல்துறை, அது வேற திருப்பணத்துல. இது ஆகாஷ். அது எப்படி ஒரு சண்டை, ஒரு சாதாரண ஒரு சண்டை கேஸ்ல இருக்கிறவனே அது எப்படி போய் கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு மாவு கட்டு போட்டு அப்புறம் செத்தே போறான். வேற வழக்கெல்லாம் கூட பார்க்கணும். காவல் நிலையத்துல ஒரு வழிக்கு வந்துட்டாரு, பாத்ரூம் வழிக்கு வந்துட்டாரு, மாவு கட்டெல்லாம் போடுறான். அந்த மாவு கட்டை ஏன் ஞானசேகரம் போடல? படிக்க வந்த ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில வன்கொடுமை செய்த, பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகர ஏன் மாவு கட்டு போடல? அவன் ஏன் பாத்ரூம்ல வழிக்கு விழல? அவன் திமுக தான். கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னுட்டான் சார். அந்த மிருகம் குழந்தை எவ்வளவு வலியும் வேதனையும், அந்த குழந்தை 2.5 வயசு குழந்தை துடிச்சிருக்கும். அந்த மனித மிருகத்தை சாவச்சிருந்தீங்கன்னா மக்கள் காவலர்கள் மேல பூ போட்டு கொண்டாடி இருப்பான். அவன் பாத்ரூம்ல வழிக்கு விழலையே, அவன் திமுக தான். அவன் பாதுகாப்பா சிறையில இருக்கிறான். இது சட்ட ஒழுங்கு லட்சணமா? நாடு பத்தி எரியுது. கூத்தங்கரையில ஒரு கிராமத்து தோட்ட வீட்டுல இயற்கையோடு இயற்கையா ஒன்றி போய் தன்னுடைய வயதான மனைவி 60 வயது மனைவியோட ஒரு 70 வயது கணவர், ஒரு கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க. இந்த பாவம் 60 வயது அந்த தாய, அந்த 70 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவர் பெரியவர், அவர் எப்படி சார் தடுக்க முடியும்? அவர் கண்ணு முன்னாடியே வாழ்க்கையில கனவு கண்டிருக்க மாட்டார் சார். அவர் கனவுன்னு நினைச்சிருக்க மாட்டார். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனைவிக்கு இப்பேற்பட்ட கொடுமையும் அநீதியும் அக்கிரமும் நடக்கும். அதுவும் இந்த வயசுல சிந்திச்சிருப்பாரா? ஒரு அடிச்சு கொள்றான், தடுக்க போனவர் அடிச்சு கொள்றான், அவர் இறந்து போறாரு. அந்த அம்மா பாவம் குத்துயிரும் தொலைமா அந்த அம்மாவை வன்கொடுமை செஞ்சு பாலியல் வன்கொடுமை, அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கிறாங்க சார். இந்த சாவு அவங்களுக்கு கௌரவமா இல்லாத போச்சு. இப்பேற்பட்ட ஒரு கொடுமைய மனசுல தாங்கி, ஐயோ என்ன நம்பி திருமணம் செய்து வந்தியே, உன்னை இந்த அளவுக்கு பால் பண்ணி நாசப்படுத்துறானே, உன்னை என்னால காப்பாற்ற முடியலையே. 70 வயது முதியவர் செத்து போறார் சார், செத்து போறார் சார். இந்த நாசக்கார ஆட்சியில விழா கொண்டாடுற திருச்சியில பேசுறீங்க. எங்க இருந்து சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டுல? இதெல்லாம் கேட்க மாட்டாரா ஒரு முதலமைச்சர்? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நாசமா போயிடும், நாடே போயிடும்.